ஓராம் அதிகாரம் 25ஆம் வாக்கியம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நான் விடாய்த்த எல்லா ஆத்துமாவையும் சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். சம்பூர்ணத்தின் தேவன் நம்மை சம்பூர்ணமாக்க வேண்டும் என்பதோட விருப்பம். பரிபூர்ணமாக்குற தேவன் நம்ம எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாய் வைக்க வேண்டும் என்பதோடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய செயல். நல்ல நாளின் மாலை வேளையில் அவர் தம்முடைய சேனத்தில் சொல்கிறார், நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நான் இந்த உலகின் சம்பூர்ணத்தை அல்ல, இந்த உலகில் உள்ள பொக்கிஷத்தையும் அல்ல, ஆண்டவர் விரும்புகிற சம்பூர்ணத்தின் குடும்பங்களாய் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட இந்த சம்பூர்ணத்தை நோக்கி நம்முடைய பயணங்கள் தொடருவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் 3-4 காரியங்கள் உங்கள் மனதில் எழுதிவிட்டு ஜெபிக்க நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதனால் நாளில் நாம் கவனித்தோம், சம்பூர்ணத்தின் தேவன் நம்முடைய தேவன் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவரால் நாம் எல்லோரும் பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணம் பெற்றவர்கள். அவருக்குள் இருக்கிற நாம் பரிபூர்ணத்தின் ஜனம் என்று வேதம் சொல்கிறது. நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும், இந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்றார். அவ்விதமாய் நம்முடைய பூர்ண பிதா சர்க்குணராய் இருப்பதனால் நம்மையும் சர்க்குணராக்க பூர்ணராக்க விரும்பும் நல் தேவன் நம்முடைய தேவன் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த யோபை பார்த்து தன் நண்பர்கள் சொன்னார்கள். வாசிப்போம். யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் அவருடைய சிநேகிதன் ஒருவன் இவ்விதமாய் சொல்கின்றான், உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். விளைவின்றார். பேருக்கு சொன்னானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அப்படிதான் செய்தார். ஆனால் அவர்கள் குறை பேசும் குடும்பங்களாய் தான் நின்றார்கள். அவனை வேதனையை கிண்டி கிளைகளோடாக தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய துவக்கம் அற்பமாய் காணப்பட்டால் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாய் தான் இருக்கும் என்றார். God wants us to his people to be a fullness of his blessing. தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த நல்ல நாளிலே இரவிலே மனதார நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய முதல் துவக்கத்தை தான் உலகம் பார்க்கும். முடிவை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை. இப்படி நடந்துச்சுறது, அப்படி துவங்கிட்டாங்க, இப்படி துவங்கிட்டாங்க, அதை முடித்தாங்க, அப்படி செய்துட்டாங்க என்றுதான் துவக்கத்தையே உலகம் பேசி கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் முடிவை மாத்திரமே பேசுகிறவராக இருக்கிறார். முடிவை மாத்திரம் சிந்தித்து நமக்கு முழுமையாய் தருகிறவராக இருக்கிறார். எதை கொடுத்தால் எவ்விதமாக இருக்கும், அவனுக்கு என்ன ஆகும், அது நிமித்தம் என்ன நடக்கும் என்பதை முடிவை பார்த்து தான் நமக்கு ஒவ்வொரு நன்மையும் கட்டளையிடுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல நாளின் மாலை வேளையில் துவக்கத்தை பற்றி அல்ல நாம் சிந்தித்து கொண்டிருப்பது, என்னுடைய முடிவு சம்பூர்ணமாக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அதனால் அதற்கான நன்மைகளை, அதற்கான காரியங்களை அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறவராய் நிற்கிறார். அதனால் இந்த தெளிவு நம்மில் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். நம்மை குறைவாகவே உலகம் பார்த்து கொண்டிருக்கலாம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் பவுல் பிலிப்பு கொலோசியரோடு தான் சொல்கின்றார். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தில் கொலோசியரோடு கூட பவுல் சொல்லும் பொழுது, சகல பரிபூர்ணம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சகல பரிபூர்ணம் அங்கதான் இருக்கு. எங்கேயோ போய் நிற்கிறேன். பரிபூர்ணத்தை நோக்கி பயணிக்கிறவன் கிறிஸ்துவ நோக்கி வருகிறான். பரிபூர்ணத்தை விரும்புகிறவன், சம்பூர்ணத்தை விரும்புகிறவன் கிறிஸ்துவ தான் இருக்கிறது என்பதை உணர்கவனாக இருக்கிறார். அவர் தான் பரிபூர்ணத்தின் தேவன் என்பதை நாம் உணர்ந்தவளாக தான் அவரை தேடியிருக்கிறோம். இந்த உலகம் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தாலும் நாம் ஆராதிக்கும் தேவன் யார் என்பதை நாம் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த நல்ல நாளில், இந்த இரவில் தேவ பிள்ளைகளாகி நாம் நம் வாழ்வில் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, அன்று மோசேயானவர் இசக்காரை பற்றியும் செபுலோனை பற்றியும் அவன் ஆசீர்வாதமாய் பேசும் பொழுது அவர்களை பற்றி அவன் சொன்ன வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. உபாகம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தில் திட்டமாய் அவன் அவர்களுக்கு ஆன ஆசீர்வாதங்களை சொல்லுவான். வாசிங்க. அதான் 33:19. ஆமாம், மறைந்திருக்கிறவைகளெல்லாம் அனுபவிக்கும் குடும்பங்களாக இருப்பார்கள்.
கடலுக்குள் மறைந்திருக்கிறவைகள், மண்ணுக்குள் மறைந்திருக்கிறவைகள், மனிதனுக்கு தோன்றாதவைகள். அதனால சொன்னார், மனுஷன் இருத்தில் தோன்றவும் இல்லை, அவருடைய கண்கள் காதுகள் கேட்டதில்லை, கண்கள் கண்டதில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்களித்ததை அவர் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். பிலீவ் இன் தட். தேவ பிள்ளைகளாகி நாம் நம் ஜீவியங்களிலே இந்த நாளின் மாலையில் தேவ பிள்ளைகளாகி நாம் நமது வாழ்வில் திட்டமாய் ஒன்றை உணர்ந்து கொள்வோம். நான் விடாய்த்த எல்லா ஆத்துமாவையும் சம்பூர்ணமடைய பண்ணுவேன். விடாய்த்து போகிறோம். யாரையாவது வரா நிலையை பார்த்து யாரும் செய்கிற மாதிரி வரலையா, யார் தான் இருக்கிறாங்க, யார் செய்ய போகிறாங்க என்ற ஏக்கத்தின் குரல் நம்மதாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். My God shall supply all my needs. என் தேவன் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த தெளிவும் இந்த நம்பிக்கையும் இந்த தைரியமும் நமது ஜீவியத்தில் இருக்கட்டும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாக நடத்தின கர்த்தரை துதிப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துவம். சம்பூர்ணத்தின் தேவன் ஐயா என்ன செய்வா? எங்கே இருக்கையா சம்பூர்ணம்? எங்கே இதில் இருக்கு சம்பூர்ணம் என்று உலகம் கேட்கிறது. வேதம் பதில் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. முதல் காரியமாக ரோமன் நிருபம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம். ரோமன் சாப்டர் 15 verses 29. தேவ பிள்ளைகளே, நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று எங்க இருக்காம்? சுவிசேஷத்தில் இருக்கின்றார். எங்க இருக்கு? சுவிசேஷத்தில் இருக்கு. சுவிசேஷத்தில் உள்ள சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. அதை கொண்டு வர நான் விரும்புகிறேன். சூட்கேஸ் ஃபுல்லாக பணம் எடுத்து வரையா உங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்த எலெக்ஷன் இப்படிலாம் முடிச்சுங்க என்று அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் எவ்வளோ தருவீங்க என்று பேரம் பேசி கொண்டிருக்கிற சூழல் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை வரும்பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று நாம் நிச்சயித்திருக்கிறேன். பிலீவ் இந்த ஆண்டோடைய பிள்ளைகளை சுவிசேஷத்தில் தானே சம்பூர்ண ஆசீர்வாதம். அதுக்கு தான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிகள் என்றார். அதுக்கு தான் சுவிசேஷத்துக்கு பாத்திராய் நடந்து கொள்கின்றார். அதற்காக தான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிகள் என்கிறார். உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட சுவிசேஷத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிங்கள் என்று தேவன் நம்மிடத்தில் எச்சரிக்கும் செய்கிறார், கட்டளையிட்டும் இருக்கிறார். ஆதலால் ஆண்டோடைய பிள்ளைகளை எதற்கோ கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த சுவிசேஷத்தை பாரம், அந்த சுவிசேஷத்துக்கான கீழ்ப்படுதலின் அக்கறை, அந்த சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆசை தாகம் என்றும் நம்மில் உண்டாவதாக. இந்த சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை விவரிக்க என் ஜீவன் போதாது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லை இருக்கின்றார். வேதமோ மகாவிஸ்தார். இந்த சுவிசேஷத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைய சுவிசேஷம் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவ்வளோதான். அதோட இல்லையா, அதில் சம்பூர்ணம் இருக்கு ஐயா. பிலீவ் பிலீவ். தேவ பிள்ளைகளை மறந்து போகாதீர்கள். அந்த சுவிசேஷத்தின் சம்பூர்ணத்தை நோக்கி உங்கள் பயணங்கள் தொடருவதாக என்று தேவன் நம்மளுக்கு விரும்புகிறார். அந்த சுவிசேஷம் பவுல் கொரிந்தியரோடு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தில் பவுல் கொரிந்தியரோடு விதமாய் சொல்கிறார் பாருங்கள். தேவ பிள்ளைகளை எல்லா உபதேசத்திலும் எல்லாவிலும் சம்பூர்ணம் மாக்கப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் என்ன ஆக்கிறீங்க? ஏக்கத்தின் ஜனம் இல்லையா, யா என்ற எதிர்பார்வையோடு அல்லையா, நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்கள். நீங்கள் என்னமாக்கப்பட்டவர்கள்? சம்பூர்ணமாக்கப்பட்டவர்கள் என்றார். சுவிசேஷம் அப்படி தான் உங்களை ஆக்கியிருக்கு. கொரிந்தியரோடு இதை சொல்கிறார், நம்புங்கள் என்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்ட குடும்பங்கள் ஐயா. உலகம் குறைவுதான் பார்த்து கொண்டிருக்கும். நீங்கள் அப்படி சம்பூர்ணத்தை பார்த்து நன்றி சொல்லும் குடும்பங்கள் இல்லை. உலகம் பார்க்கிற பிரகாரமாய் ஆண்டவர் பார்ப்பதில்லை, நீங்களும் அதை பார்க்கிறவளா இராதீர்கள் என்கிறார். எனக்கு என்னையா இருக்கு, 600 எழுதி தரமாட்டான்றா ஒருத்தன். அது வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன்றா. அந்த தாடி என்ன ஆகுமோ எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சம்பூர்ணமாக இருக்கையா என்று சொல்கிற தைரியம் நமக்கு வேண்டும் என்கிறார். எனக்கு என்ன வேணும்? சம்பூர்ணம். அவருடைய சம்பூர்ணம் இருந்தால் போதும். இந்த உலகம் நிறைவும் அவருடையதையா. இந்த சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஒன்றும் இல்லை.
இந்த உலகத்தில் விட்டு போகிறதுக்காய் நான் என் தேவனுக்காய் நான் வாழ வேண்டும். என்னையா தாடி வச்சுருக்கேன்னா எழுதி வர வரைக்கும்ன்றான் ஒருத்தன். யாருன்னு எனக்கு தெரியல. என்னையா அப்படி இருக்கணும், அது முடியணும், இது முடியலையா, இந்த உலகம் அல்ல, இந்த காரியம் அல்ல, என் தேவ சம்பூர்ணத்துக்காக நான் இந்த ஓட்டம். இந்த தெளிவுபடாதவள் வெறும் மேலோட்டமாக நின்று கொண்டு மனுஷிகமாக பேசிக்கொண்டு மாந்தர்களாய் வாழ்வதனால் அவருக்கு ஒரு மகிமையும் இல்லை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் சம்பூர்ணமுடையவர்கள். நீங்கள் யார் என்றால் சம்பூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் யாராக்கப்பட்டிருக்கிறீர்கள்? சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நினைவுபடுத்த விரும்புகிற தேவஜனமே, உலகத்தின் சம்பத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை திருப்ப சத்துரு ஏமாற்றினானால் அங்கேதான் சிக்காதீர்கள் என்கிறார். அங்கேதான் விழுந்து போகாதீர்கள் என்று தேவன் நம்மிடத்தில் எச்சரிக்கிறார். காரணம் என்னவென்றால் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் ஒரு நாள் நாம் விட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கிற காரியம். இது நம்ம இழுத்து பின்னே தள்ளிவிடக்கூடாது என்பதில் நம்முடைய கவனம் எப்பொழுதும் இருக்கட்டும் என்கிறேன். அதனால் மறந்துவிட வேண்டாம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 9 verse 8. என் அன்புக்குரியவர்களே, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாகவும் எப்பொழுதும் என்ன உள்ளவர்களாகவும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரைகளும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமாம், அவர் இருக்கிறார் ஐயா. கிருபை செய்ய பெருக வல்ல செய்ய தேவன் இருக்கிறார். உங்களை சம்பூர்ணமாக்க அவருடைய கிருபையை பெருக செய்ய கர்த்தர் இருக்கிறார். உன் நம்பிக்கை தேவனாக இருக்கட்டும் என்கிறேன். உங்கள் நம்பிக்கை தேவனாகவே இருக்கட்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார். கடமைக்காய் கிறிஸ்தவனாகவில்லை, கட்டாயத்துக்கான கிறிஸ்தவனாகவில்லை, பேருக்காரம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. நான் கிறிஸ்தவனாய் இருப்பதின் காரணம் ஒன்றுதான், என் உலகத்தை நான் வெறுத்திருக்கிறேன். உலகம் அல்ல எனக்கு பெரிய முக்கியம். என் தேவன் என்னை அழைத்திருக்கிற நோக்கம் அதை உணர்ந்திருக்கிறேன். அதற்காக என் வாழ்க்கை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். நாங்கள் மாலை ஆராதனையில் தேசிய நிருபத்தை படித்து வருகிறோம். மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்கிறவர்களாக நாம் அல்ல நம்முடைய வாழ்க்கை. என் மனசு விரும்பினதை நான் செய்ய வேண்டியவன் அல்ல, என் மாம்சம் கேட்பதை நான் செய்ய வேண்டியவன் அல்ல. என் தேவன் எதை கேட்கிறாரோ அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உங்கள் இருதயம் மருவமாகட்டும் என்றார். அவருடைய பரிபூர்ண சித்தம் என் வாழ்வை பற்றி என் அக்கறையை கொண்டிருக்கிறவர். அவர் எனக்கு தருவது மனிதன் கொடுப்பதின் பேரதாக இருக்குது. மனிதன் தருவது ஒரே ஒரு ஜாடிதாயா ஆபிரகாம் கொடுத்தார். உனக்கென்னு முதல் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்து உன்னை தகப்பன் என்று சொல்லும் ஸ்தானத்தை கொடுத்தவள் தான் அவள். அவள் யாரா இருக்கட்டும், சமுதாயம் உன்னையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். மலடியா இவனுக்கு பிள்ளைலாம் வராதையா, இவன் தான் சொல்லினுக்கிறா, இல்லைப்பா அவன் மேலே எந்த விளைவினம் இல்லை என்று உனக்கென்று 86 வயதில் ஒரு பிள்ளையை பெற்றால் அவளுக்கு அனுப்பும் பொழுது அவன் கொடுத்தது என்னவென்றால் ஒரு குடம் தண்ணீரை மாத்திரம்தான். மனிதர்கள் செய்வது உங்களுக்கு திருப்தி ஆக்காது. தேவன் சொன்னார், பயப்படாது, தமிழ் பெரிய ஜாதியாக்குவேன். ஈசாக்குக்கு 12 பிள்ளை என்றால் உனக்கும் 12 பிள்ளை தான் தருவேன். ஏனெனில் நீ ஆபிரகாம் சந்ததி தான், உன்னையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தர் அவளை தொடர்ந்து நடத்தினார் என்பதுதான் உண்மையாகும். என் அன்புக்குரியவர்களே, இந்த இரவில் அநேகளை சொல்லி நான் கொண்டு வர நான் சமயம் எடுக்கவில்லை. முதல் காரியம் சுவிசேஷத்தில் சம்பூர்ணம். அந்த சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்க சம்பூர்ணமாக்கும்படி அவருடைய கிருபை உங்களில் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகாருக்கு இறங்கினவர், அடிமைக்கே இறங்கினவர், சுவிகார புத்தராக்கிற உங்களுக்கு இறங்க மாட்டாரையா? சொந்த ரத்தத்தால் விலைக்கு வாங்கியிருக்கிற உங்களுக்கு மேல் அவள் கரிசனையாக இருக்க மாட்டாரா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் நீங்கள் நம்பவில்லை? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சீஷரோடு பேசின அதே கருத்தும் நம்மோடு தொடருமானால் லாபம் ஒன்றும் இல்லை என்று மீண்டும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பார்ந்தவர்களே, இந்த இரவில் நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள். அறிக்கைகள் தைரியமாக சொல்லுங்கள். மற்ற சபைனா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், நம்ம அதெல்லாம் பழகலை. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? சம்பூர்ணமானவர்கள். சொல்லுங்க. யார் சொன்னாலும் சொல்லையா, என் தேவன் என் நாய் சம்பூர்ணமாக தான் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே,
மறந்து போக வேண்டாம். அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள் என்று மீண்டும் உங்களை உற்சாகமூட்டுகிறேன். வாசிப்போம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்குள் எப்படி இருக்கிறீங்க? பரிபூர்ணம் உள்ளவர்கள்னாப்பா. உங்களை உலகம் என்ன சொல்வது என்பதல்ல, நீங்கள் அந்த பரிபூர்ணத்துக்குரியவர்களாய் மாறிக்கொள்ளுங்கள் என்பதான் தேவன் இருக்கிறார். நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள். பொதுவாக மக்கள் சொல்வார்கள், முட்டை உடச்சிங்கன்னா ஒரு உயிர் செத்துச்சு, முட்டையை உடச்சி ஒன்று வெளியே வந்தால் ஒரு உயிர் வெளியே வருது. அதனால் உள்ளிருந்து அந்த நம்பிக்கை வரட்டும். வெளியிருந்து வர்றதெல்லாமே உங்களை அழிக்கிறதா தான் இருக்கும். வெளியிருந்து வருகிற எல்லா சக்தியும் உங்களை அமிழ்த்தி வைக்க வேண்டும் என்று விரும்பும். உன்னால் முடியாது, உனக்கு ஆகாது, உனக்கு நடக்க போகிறதில்லை, உனக்கு இப்படிலாம் எதிர்பார்க்கறதெல்லாம் வீணாகும் என்பதுதான் உலகம் சொல்லி கொண்டிருக்கும். ஆனால் அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்பதுதான் வேதம் நமக்குள் பேசி கொண்டிருக்கும் வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை சம்பூர்ணமாக்கும் என்று நம்புங்கள். தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம் நிச்சயம். அந்தோடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையின் சுவிசேஷம் என்னை மாற்றினது நானே இப்படி சொல்லியிருக்கிறேன். இன்னும் மாற வேண்டும் என்பது எனக்கு தெரியும். மாற்றிக்கொண்டிருக்கிறேன். மாறுவாயா என்று உலகம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் என்னுடைய ஜீவியம் அந்த பயணத்தை நோக்கி இருக்கிறது என்ற சிந்தை ஒருபோதும் பின்வாங்கி விடாதீர்கள். தொடருங்கள். கர்த்தர் முற்றிலும் உங்களை சம்பூர்ணம் உள்ளவராக்குவாராக. முற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர் ஆக்குவாராக்க. அவர் சம்பூர்ணத்தின் மழையை பெய்யப்படுகிறவர். உங்களுடைய வாழ்வை சம்பூர்ணமாக்குவதில் கவனமாக இருக்கிறார். இரண்டாவதாக எங்கே இருக்கு? சுவிசேஷத்தில் சம்பூர்ணம். சுவிசேஷத்தில் தான் சம்பூர்ணம், வெளியே இல்லை. பைபிள் கிட்ட தான் வரணும். வேதத்தை தியானிங்க, வேதத்தை பிடிச்சிங்க, வேதத்தை படிங்க, வேதத்தை கீழ்ப்படிங்க, வேதம் சொல்வதையே செய்யுங்க. வேதம் சொல்லவில்லை என்றால் செய்யாதீர்கள். இதுதான் ஆண்டவர் மனத்தில் விரும்புகிறார். எதைக்கா இருக்கட்டும், இந்த வேதம் தானே எனக்கு முக்கியம். வேதம் தான் என் இயேசு எனக்காய் மரித்தார் என்று சொன்னது. அதனால தான் நான் நம்புகிறேன். இந்த வேதம் தான் எனக்கு இயேசு திரும்பி வரப்போகிறார் என்று சொல்லியிருக்கிறது. அதனால தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வேதம் எனக்கு வெளிச்சம் காண்பிக்கும் வழி, துணை எல்லாம். தொடருவோம். இரண்டாவது வாக்கியம் 36ஆம் சங்கீதம். சங்கீதத்தின் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தேவ பிள்ளைகளை, 36ஆம் சங்கீதத்தை உங்களுடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் என்னங்க ஆலயத்தில் தான் சம்பூர்ணம். ஆலயத்தில் தான் சம்பூர்ணம். கடல் தரளத்தினான தானியத்தை சேர்த்தான் யோசிப்பு. சொன்னா 7 வருஷம் இருக்கிற சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் அடுத்த 7 வருஷம் அது என்ன எங்கே இருக்குன்னே தெரியாத அளவில் ஆயினையா. அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யோசிப்பு என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் எகிப்தும் கூட கையேந்தி எங்கன்னா ஊருக்கு போயிருந்தோம். எங்கே போக முடியும்? எல்லா இடத்துலையும் தான் பஞ்சம். இவ்வளோ எகிப்து நோக்கி வந்தார்கள். எகிப்தில் யோசிப்பு இல்லை என்றால் எகிப்து என்ன பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? மைண்டில் இருக்காது. எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு தீர்த்திருப்பான். அவ்வளோ பணம் வந்திருக்கும். என்னத்தை பண்ண போகிறேன்? எதை சாப்பிடு, அதை சாப்பிடு. இது சேமி என்றான். நான் அனைவரை சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் ஒரு பஞ்சத்தை அனுப்பும் முன்னே உங்களுக்கு ஒரு செழிப்பை தந்து அனுப்புவார். அந்த செழிப்பின் காலத்தில் நீங்கள் அதை சேமிக்காவிட்டால் பின்பு தேவனை குறை பேசுவது வீணாகும் என்கிறார். உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி ஏதோ ஒரு இது வருது என்றால் அதை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? சேமித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை தொடருகிறது. நாம் என்ன பண்ணுறோம்? எச்சின் என்ன பண்ண போகிறோம்? இதை அப்படி பண்ண இப்படி பண்ண போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்றோம். தேவை வரும்போது கேட்கும்போது எங்கே ஆச்சு, இவ்வளோ வந்துச்சு, என்ன ஆச்சு, எல்லாம் சொல்ல பண்ணிச்சு. இல்லை, கிறிஸ்துவர்களே, கிறிஸ்துவ பிள்ளைகளே, தேவ குடும்பங்களே, தன் குடும்பங்களை நடத்த அறியாதவன் என்றார். அதனால் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவன் சொல்லும் வார்த்தை என்னென்றால், அதிகம் வரும்பொழுது சேமித்து வைத்துக்கொள், பின்பு அது உதவும் என்பதுதான் இந்த வார்த்தை. எகிப்துக்கு மாத்திரமல்லது, எல்லாருக்குமானது. எகிப்துக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமானது. சரி, கவனிப்போம். திரும்பிவார்கள். ஆலயத்தில் என்ன உண்டு? சம்பூர்ணம். அப்போ ஆலயத்தை நோக்கி நம்முடைய பயணம்.
யாவீரு ஜபாலயத்துக்கு அடுத்தது நான் இருந்துச்சு அப்படி வீடுன்னு படித்தோம். அப்போஸ்தலர் வீட்டில் படித்து கொண்டிருக்கோம் நம்ம. யாசோ இப்படி அந்த ஜபத் தலைவனாக்கி யாவீரு. அப்போது இப்படி நாம் படிக்கிறோம் அவனுடைய வீடு ஜபாலயத்துக்கு அடுத்ததாக. அப்போது நமக்கு வாழ்க்கை ஆலயத்துக்கு அடுத்ததாக இருக்கணுன்ற ஆலயத்தில் நம்ம தூணாக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் அவருடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருங்கள் என்று தேவன் நம்மளுக்கு சொல்கிறார். அப்போ ஆலயத்தில் தான் நீங்கள் சம்பூர்ணம். தாவீதை கேட்டிங்கன்னா வாட்ச்மேன் வேணுமா? ஆமாம், ஆலயத்துக்கு வாட்ச்மேனாக இருப்பேன். என்னவா இருக்குமா? ராஜாவாக இருக்கிறது காட்டிலும் ஆலயத்துக்கு வாட்ச்மேனாக இருக்கிறது எனக்கு பிடிக்குண்டா. ராஜா பதவி உனக்கு பிடிக்குமா? ஆலயத்தில் வாட்ச்மேன் பதவி பிடிக்குமானா ஆலயத்தின் வாட்ச்மேன் பதவி தான் எனக்கு பிடிக்குன்ற. அப்படி தான் ஆங்கிலத்தில் சொல்கிறா. தமிழில் அப்படி தான் இருக்குது. ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். ஆலயத்தின் வாசற்படியில் யார் இருப்பான்? வாட்ச்மேன் தான் இருப்பான். வாசற்படியில் வாட்ச்மேன் தான் இருப்பான். அதுக்கு தான் அது அந்த பதவி போதும் எனக்கு. காரணம் என்ன? அந்த ஆலயத்தில் அவ்வளோ சம்பவம் இருக்குது. ராஜாவாக இருந்து நான் ஒன்றும் பெரிய சாதிக்க போகிறதில்லை என்றான். தேவ பிள்ளைகளை அந்த வாஞ்சியை தேவன் பார்த்தா. ஆலயத்து மேல் உள்ள நாட்டம், ஆலயத்து மேல் உள்ள அக்கறை, ஆலயத்து மேல் உள்ளதான தாகம், ஆலயத்தில் உள்ளதான ஆசீர்வாதங்களை உணர்ந்தவளாய் தேடுங்கள். ஆலயத்தை விரும்புங்கள். நீங்கள் தாங்க அந்த ஆலயம். உங்களுடைய ஆலயத்தை பராமரியுங்கள். உங்கள் ஆலயத்தில் ஆண்டவர் வசிக்கும் ஸ்தானமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை அவருக்கு நேராக்கி கொள்வதிலே கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவருடைய காரியம் என்பதை நினைவுபடுத்துகிற தேவ பிள்ளைகளே, மறந்து போக வேண்டாம். சங்கீதக்காரன் சொல்கிறான் பார்க்க 16ஆம் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் வாக்கியம் 11 இப்படி சொல்கிறது. தேவ பிள்ளைகளாக நாம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். அவருடைய சமூகத்தில் தான் என்ன இருக்கின்றால் பரிபூர்ண ஆனந்தம். வேற எங்கேயும் இல்லையா? அதுக்கு தான் அவர்கிட்ட ஓடி வரோம். என்னத்துங்க இப்போ போனோம் அப்படின்னா இல்லைப்பா, அவருடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்தை நோக்கி தான் ஓடுகிறேன். அந்த ஆனந்தம் எனக்கு வரணும் என்ற ஆசை எனக்கு இருப்பதனால தான் அவரை தேடுகிறேன். அவர் யாரையோ பிரியப்படுத்தல்ல, யாரையோ மகிழ்விக்கல்ல, யாரையோ திருப்திப்படுத்துகிறவர்களாகல்ல, என் தேவ சமூகத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த இரவில் உங்கள் மனதில் எழுதி கொள்ளுங்கள். அவருடைய ஆலயம், அவருடைய சமூகம், அதுதான் சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதம். அவருடைய ஆலயத்தை விட்டு விலகாதிருக்கிறது. யோசுவா அவருடைய பிரகாரத்தை விட்டு விலகாதிருந்தான் என்று படிக்கிறது. அன்று ஆலயம் என்றால் ஆசீர்வாத கூடாரம் தான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. அவனுடைய ஜீவிதத்தில் அவன் பெற்ற நன்மைகளை பாருங்கள். தேவ பிள்ளைகளை, ஆலயத்தை நேசித்து அவனை கர்த்தர் நேசிக்காமல் விட்டதில்லை. ஆலயத்தின் மேல் உங்களுக்கு எவ்வளோ நாட்டம் இருக்குது. நான் போன நாட்களோட சொன்னேன், இப்போலாம் என்ன ஒரு டைம் இழுத்துன்னு போகிறாரு, நம்ம டைம் கூட ஜாஸ்தி ஆகுது. இங்கே 8 மணின்னா நம்ம இப்போ 8 மணி ஆகிடுச்சு. எனக்கு தெரியல. தேவ பிள்ளைகளாக நாம் நமது வாழ்வில் நினைவில் வைப்போமாக எவ்வளோ நாட்டம் இருக்கிறது. இந்த காலத்தில் இப்போல்லாம் என்ன ஆகிட்டு என்றால் அவ்வளோ ஆஞ்சைகள் குறைந்து போய் இருக்கிறது. என்னவா இருக்குது? அந்த காலத்தில் இருந்த ஆசை, தாகம், ஆரம்பத்தில் இருந்த தாகம் எல்லாம் நாட்கள் குறைந்து போகும் என்றால் ஒரு நாளும் எனக்கு குறையாதையா என்று சொல்லுங்கள். மற்றவங்க குறைஞ்சிட்டாங்க என்றனால் அர்த்தம் இல்லை, நான் குறைச்சி கொள்ள மாட்டேன் என்று சொல்லுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசையர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரப்புக்கரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருங்க. அவர் தான் ஆலயம். அவருக்குள்ளே தான் இருக்குங்க. உலகத்தில் இல்லை. உலகம் உங்களை இழுக்கத்து பார்க்குது. அதே விஷயங்களை நாம் பார்ப்போம். நமக்கு ஒரு விசேஷ கூட்டம் சொன்னால் அன்றைக்கி தான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பான், இல்லைன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கும், இல்லைன்னா இப்போ உறவுக்காரர்கள் அன்றைக்கி தான் பெரிய நிகழ்வு வச்சுருப்பாங்க. எப்படியாவது நம்ம உலகத்துக்கு பின்னே இழுப்பது என்பது உலகத்துக்கு வேலை. அது விதமாய் செய்வான். அவன் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் வாரத்து முதல் நாளில் அவரை தேடுவேன், அவரை பிடிப்பேன், அவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன், அவர் தான் எனக்கு முதல் என்று சொல்லும் பழக்கம் உங்களுடையதாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை சபை என்பது தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை. அவரிடத்தில் கேட்டிருக்க ஒரே ஒரு கட்டளை, என்னை ஆராது என்று. அதையோ அவரை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? தேவஜனமே, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு பிச்சைக்காரையா குடையா கை நீட்டினோடனே ஒரு பர்ஸு திறந்தா 7 நோட்டு எண்ணி பார்க்குறாரு. 7 நோட்டை எண்ணிட்டு
6 எடுத்து கொடுத்துட்டு 1 உள்ளே வச்சுட்டு அவர் நடந்து போகிறார். 1 வச்சுட்டு என்ன செய்கிறாரு? நடந்து போகிறார். இந்த பிச்சைக்காரன் ஓடி போய் அவனை அடிச்சு அந்த நோட்டையும் பிச்சுன்னு வந்துட்டான். 6 கொடுத்து திருப்திப்படுத்துது, அந்த ஒரு நோட்டையும் பிச்சுனா அந்த பிச்சைக்காரன் மேலே நமக்கு என்ன வருது? கோபம் தான் வருது. அந்த பிச்சைக்காரன் நான் ஆண்டவர் சொல்கிறார், நீ 6 கொடுத்தனடா, அதுவும் பத்தில் நீ என்கிட்ட நான் கேட்ட அந்த ஒரு நாளையும் கூட நீ பிச்சுன்னு ஓடலாம் பார்க்குறேன். அந்த 6 வச்சு நல்லா இரண்டாண்ணா அந்த ஒரு நாளையும் கூட என்ன பண்ணுறோம்? நம்முடைய காரியம் தான் அதிகமாக நடக்கும். ஒரு ஆண்டுடைய காரியமாக என்றால் என்ன என்றால் அதெல்லாம் போக முடியல பித, இன்னைக்கு என்னவோ டயர்டாக இருந்துச்சு அப்படியே தூங்கிட்டேன் என்கிறார். அசால்ட்டாக சொல்கிறான். தேவ காரியமாக செய்ய நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த ஒரு நாளையும் கூட பிடுங்கி கொள்கிறோம். அவன் மேலே நமக்கு கோவம் இருந்தாலும் நம்ம மேலே எவ்வளோ ஆண்டு கோவம் வரும். உனக்கு கொடுத்த கேட்டு இருக்கிற அந்த ஒரு நாளையும் கூட எனக்கு தருவதுக்குள்ள உனக்கு மனமில்லை. ஒரு நாள் முழுமையும் கூட கேட்டதில்லை. அவர் கேட்குறது என்னவென்றால் அதில் எவ்வளோ நேரங்க நம்ம ஆராதனை நேரம் வச்சுருக்கிறோம்? கொஞ்சம் நேரம் தானேயா. அது அவன் எவ்வளோ அன்பாய், எவ்வளோ பிரயாசமாய், எவ்வளோ ஆசையாய், எவ்வளோ தாகமாய் செயலாற்றுகிறோம் என்பது உங்கள் மனதுக்கும் தேவனுக்கும் நன்றாகவே தெரியும். ஆதலால் ஆலயத்தில் சம்பூர்ணம் வேணும் என்கிறோம். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. 2 ஆலயத்தின் மேல் நமக்கு நாட்டம் இல்லை என்றால் எங்கேருந்து நமக்கு சம்பூர்ணமாக இருங்கள். நீங்கள் சம்பூர்ணமாக்க போயது அவருடைய விருப்பம். இது நடுவில் கொடுக்காத சத்துரு ஏமாற்றி அவன் பறிக்கிறான் பாருங்க. அந்த பறித்தலில் நம்ம ஏமாந்தோம். எனக்கு அந்த ஊழியக்காரர்கள் எங்கள் பழக்கி சத்தியத்துக்குள் நடத்தினார்கள் ஏராளங்கள் இருந்தாலும் இந்த ஊழியக்காரர் அடிக்கடி சொல்வார், இந்த நம்ம இந்த இந்து தெய்வங்கள் இருக்கிறாங்களே அதில் கனவு மனைவியெல்லாம் தெய்வம் இருக்கும், நமக்கு இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு இப்போது திடீர்னு அம்மா அப்பான்றான். நேற்று கூட ஒரு ஜபத்துக்கு போயிருந்தேன். இதா என்னவா அம்மா தேவனை அம்மா அப்பா நாமத்தில்ன்றான். யாரையா கற்றுக் கொடுத்தானே யாரும் தெரியல. எனக்கு இது எங்கேருந்து வந்துச்சுன்னா தெரியல. ஒரு சிஎஸ்சி சபையில் நம்புகிறேன். ஆமாம் ரைட். ஒரு சிஎஸ்சி சகோதரியுடைய ஆறுதல் ஜப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த ஜபத்தை இப்பொழுது அது நடைமுறையில் வந்துடுச்சு. இப்போ பிதாவாகி தேவன் என்னவா அம்மா அப்பா, அம்மாவையும் சேர்த்துக்கிறான், அப்பாலாம் இல்லை. இப்போ எங்கேருந்து யாருங்கன்னா எனக்கு தெரியலங்க. நம்மளால எழுதிட்டான். ஆமாம் அது விடுங்க, நீங்கள் இருந்தால் பாடிங்க. அவர் ஏற்றுக்கினாரான்னு தான் எனக்கு தெரியல. அவர் ஏற்றுக்கினாரான்னு தான் தெரியல. தமிழ்நாடு டபுள் இன்ஜின் ஏற்றுக்கல. அது மாதிரி நீங்களும் எதுவும் ஏற்றுக்காதீங்க. அவர் எதுனா பாடும், அவர் ஏற்றுக்குவாரா அதுதானே கேட்கணும். எங்களுக்கு சிங்கிள் இன்ஜினே நல்லா தான் இருக்குதுன்றோம். எங்களுக்கு டபுள் இன்ஜினு வேண்டாம், எங்களுக்கு நல்லா தான் போயிருக்குது. உன்னை காட்டிலும் நீ சொல்கிற எந்த மாநிலத்தை காட்டிலும் நாங்கள் ரொம்பவுமே முன்னேறி இருக்கிறோம். எங்களில் நீ ஒன்றும் எந்த ஆணையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் இருக்கிறோம். நீ எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டியதும் இல்லை. அதில் தெளிவாய் இருப்போம். இந்த தெய்வ பிள்ளைகளை தெளிவுபடுங்கள் என்கிறேன். சரி, கவனிப்போம். நான் எங்கே போகல, என்ன சொல்லுகிறேன்? இன்றைக்கு நம்ம நாட்டில் என்னென்னவோ பண்ணினுக்கிறாங்க. இதெல்லாம் பரிதாபமாக இருக்குது. ஒருத்தர் பாடினார், சேலங்காரதா உன்னை அம்மானு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிட ஆசை. அந்த பாட்டு பிரபலமாகிடுச்சு. பைபிள் இல்லை அது. அவர் சொல்கிறார், நான் தாய் தேற்றுவது போல், நான் தாய் தேற்றுவது போல தேற்றினேன். அதனால் நம்முடைய ஜீவிகளில் அவைகளை போகலாமா பேசலாமா என்பதெல்லாம் நான் போகலைங்க. ஆனால் என்ன சொல்கிறால், தேவன் சொல்வதை செய்யுங்கள், தேவன் கேட்கிறதை செய்யுங்கள், தேவன் சொல்வதை. அந்த காலத்தில் நான் சர்வமுள்ள தேவன் என்று சொல்ல தேவன் மோசக்கிட்ட போன வாரத்தை நான் படித்தோம். ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் படித்தோம். பிதாக்களுக்குள்ள முற்பிதாக்கள் கையில், ஆபிரகாம் கையிலையோ, ஈசாக்கு கையிலையோ, யாக்கூப் கையிலோ இந்த நாமத்தினால் நான் அறியப்படவில்லை. முதல் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், யெகோவா என்ற நாமத்தால் அறியப்படுகிறேன் என்று சொன்னார். சரி, கவனிப்போம். திரும்பி வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். 2வது காரியம், ஆலயத்தில் தான் என்ன உண்டு? சம்பூர்ணம். அங்கே ஓடி நில்லுங்கள், அங்கே வாழுங்கள், அங்கே சம்பூர்ணம் இருக்கு. 33ஆம் அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் வாசிகள் வேகமாக ஒரு 5 நிமிஷம் நாம் படிப்போம். 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே,
மறந்து போகாதீர்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் இதோ நான் அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை ரட்சிப்பையும் பரிபூர்ண சமாதானம். அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சமாதானம் அங்கே இருக்கு. அங்கே தான் இருக்குன்றாரு. எங்கெங்கயோ ஓடி போகிறான் மனுஷன். பிரச்சனைக்காக தான் அங்கே போனேன். ஊட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் ஆயா இருக்கலாம்னு நினச்சேன். திரும்பி வரும்போதும் பிரச்சனையோடு தான் வரான். அங்கே வாடாப்பா, சம்பூர்ண சமாதானத்தை தரேன்றாரு. அவர்கிட்ட வந்தினா சமாதானம் ஆக்கி தான் உன்னை அனுப்புவார். அல்லாமல் கவலையோடு துக்கத்தோடு அல்ல, வேதனையோடும் கண்ணீரோடும் அல்ல. ஆனால் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு சமாதானத்தோடு போய் என்றுதான் உத்தரவு வருமே அல்லாமல் அவர் விரும்பி அனுப்ப மாட்டார். விரைவில் நினைவுபடுத்துகிறேன். என் அன்பு ஆர்ந்தவுள்ள சுவிசேஷத்தில் சம்பூர்ணம், ஆலயத்தில் சம்பூர்ணம். மறந்துவிட வேண்டாம். நம்முடைய வாழ்வில் இந்த சம்பூர்ணத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கட்டும். அவர் தருவது எல்லாமே சம்பூர்ணமாக தாங்க இருக்கிறார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறவல்ல. நான் சொன்னேன், மன்னா என்பதை கூட உன் குடும்பத்துக்கு தேவை எவ்வளோ எடுத்துக்கப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறமா பார்த்துக்கலாம். காணால் தேசத்தில் போய் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் தரேன், கொஞ்சம் பஞ்சு பசியமாக அனுப்புனாரா? இல்லையே. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்கடா, அதுதான் அவருடைய கட்டளை. அவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கோ, ஆனால் மிச்சம் வைக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மிச்சம் வைக்கக்கூடாது. இப்படி ஒரு ஹோட்டல் நான் பார்த்தேன். ஒரு கிளிப்பிங்ஸோ அது சீரியலோ நான் பார்த்தேன்னு எனக்கு தெரியல. அது சொல்கிறான், இந்த ஹோட்டலில் சாப்பாடு 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட்ன்றான். அன்லிமிட்டட் பிரியாணின்றான் நம்ம தோசை ஓட்டுறாரு. ஆனால் அங்கே போகிறேன் அன்லிமிட்டட் பிரியாணினா எங்களான்னு தெரில. நானும் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன். அன்லிமிட்டட் பிரியாணி நமக்கு பத்துமா தெரில, நமக்கு சாப்பிடுமே தெரில. அப்போது அவன் போண்டி ஆகிடுவானா ஆண்டி ஆகிடுவானா எனக்கு தெரியாது. ஆனால் அன்லிமிட்டட் பிரியாணின்றான். அப்போ அவன் சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு தான் அவன் வச்சுருப்பான். சும்மாலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஊழியர் பிள்ளைகள், என் மாணாக்கள் வெள்ளூருக்கு போனோமே, அப்போ கூட அது கிளமெண்ட்டோட பேசின்னு வந்தேன். ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இருக்காண்ணா. என் கூட வந்தான் தம்பி, இப்போ என் மாணவன் தான் கண்ணன்ட்டு. ஏய் நிறைய சாப்பிடாத, ஃப்ரீ தான் இது. அப்போ சாப்பாடு 15 ரூபா. நான் சொல்கிறது 90 அந்த நிகழ்வில் முரத்தில் தள்ளுவானுங்க சாப்பாடை. எதில் தள்ளுவானுங்க? ஸ்டீல் மரம். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மரம் இல்லை, ஸ்டீல் மரம். ஸ்டீலில் சாப்பாடு அப்படியே சாப்பாடு அப்படியே தள்ளுவான். ஏய் நிறைய சாப்பிடாதுடா, போதுண்டா, வயிற்றுக்கு போதும். பாருங்க, நாங்கள் போன கிராம ஊழியத்தில் 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்டான். அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது 2:30 மணி இருக்கும். ரோட்டில் விடுறான். அண்ணா முடியலண்ணான்றான். அங்கே என்னடா உங்களை நான் என்னடா சொன்னேன். அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சுண்ணாம்பு கொஞ்சம் கலந்து வச்சுருப்பான். ஏதோ ஒன்று பண்ணுவான். அவனுக்கு நாளைக்கெல்லாம் நீயே வந்தினா ஹோட்டலில் ஈட்டி முடியும். நீ சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டான்னா முடிஞ்சது. ஒரு முறை அடிப்பட்ட உடனே அடுத்த முறை போய் சாப்பிட நினச்சிங்க, பசிக்கு சாப்பிட்டு முடிச்சிருவான். சரி கவனிங்கள், அந்த அன்லிமிட்டட் கேஸில் இப்படி. ஆனால் என் ஆண்டவர் அப்படியே இல்லைங்க. அவர் கொடுத்தால் எல்லாவற்றையும் இப்படி கொடுப்பார், சம்பூர்ணத்தின் தேவன். அதனால தான் பவுல் தீத்துக்கு சொல்லும்போது சொல்லுவார், தீத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம், தேவ பிள்ளைகளே மறந்து போக வேண்டாம். அன்றைய பிள்ளைகளே, வேதம் சொல்வது தீத்தின் அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். எப்படி பொழிந்தருளினார்? சம்பூர்ணமாய். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான்னா, இப்போதான் வந்துட்டார் பெற்றுக்கோ, அப்போதான் வந்துட்டார் பெற்றுக்கோன்னு அப்பப்போ கூட்டிகிட்டே இருப்பான். அவர் சொல்கிறாரு, உண்மையில சம்பூர்ணமாக பொழிஞ்சிருக்கிற, அவருக்கு கீழ்ப்படி, அவர் சொல்கிறத செய். அப்பப்போ வரும்போது தேவையான போது மாத்திரல்ல, எப்பொழுதுமே அவர் உனக்குள்ளே இருந்து செயலாற்ற அவர் விட்டு கொடுன்றார். நம்மால் இப்போ தான் வந்துட்டான் பெற்றுக்கோ, அங்கே தான் வந்தார் பெற்றுக்கோ, இங்கே தான் வந்தால் பெற்றுக்கோன்னு சொல்கிற தேவன் அல்ல. அவர் தந்தார் என்றார், சம்பூர்ணமாய் தந்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிவது உங்களுடைய காரியமாக இருக்கிறது. சம்பூர்ணமாக உங்கள் மேல் பொழிந்து தான் இருக்கிறார். பொழிவார் என்று அவர் சொல்லவில்லை. தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் வேதங்கள் சத்தியம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்றால் அலங்கோலங்கள், அநேக விஷயங்கள், அநேக காரியங்கள் மாற்றமைக்கப்பட்டிருக்கிறது. தம் கீழ்ப்படுகிற யாவருக்கு பரிசுத்தாவை தந்துதான் இருக்கிறார். அவர் துக்கப்படுத்தாது. உங்களுக்கு மிக்க நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்றார்.
அப்போ நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்கு அச்சாரமாய் கர்த்தர் நம்முடைய ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். அந்த ஆவியானவர் தான் பொறுப்படுத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது அந்த ஆவியானவருக்கு தான் செயலாற்ற வேண்டும் என்று நான் உங்களுக்கு அனைவரை சொல்லியிருக்கிறேன். ரட்சிப்பு என்பதில் மூவருடைய பங்கு இருப்பதை உணரவும் பிதாவாகிய தேவன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், இவர் மூவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வுக்கானது தான். இப்பொழுது நம்மை நடத்தி கொண்டிருக்கிற சத்தியத்தின்படி நடத்த வேண்டிய பொறுப்பில் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் உங்கள் சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கிறார். நம்புங்கள், அதை கீழ்ப்படிந்து செயலாற்றுங்கள் என்கிற என் அன்பார்ந்தவர்களே, இந்த இரவில் யாராலும் சொல்ல நான் விரும்பினால் என் நேரம் என் கையில் இல்லை என்பதை உணர்கிறேன். அதனால் சொல்ல, ஒரு ஞானத்தில் குறைவு இருந்தால் குறைவாய் இந்த சம்பூர்ணமாய் கொடுக்கும் தேவன். என்ன கொடுக்க தேவன்? பட்சபாதம் இல்லாதவரையா. அவனுக்கு தாங்க பைபிள் கரைச்சி குச்சிருக்கிறா. எல்லாருக்குமானது தான். நாம் பிரயாசப்படுவதில்லை. கேட்டால் எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லிடுவார். நானும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் ஒரு காலத்தில். தமிழ்லாம் எனக்கு வராது சார். ஆனால் ஆங்கில குடும்பமாக நீங்கள் வாங்க. இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தேன். நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுன்னா தமிழ் வரலன்னா அதுதான் அப்படியே இருப்பியா? இல்லைப்பா, தமிழை என்னுடைய 10ஆம் வகுப்பு பாடத்தில் எல்லா சப்ஜெக்டும் தமிழில் தான் நான் அதிக மார்க் எடுத்துட்டேன். மேக்ஸில் அதிக மார்க்கு, அடுத்தது தமிழ் தான். ஆனால் தமிழில் ஃபஸ்ட் டைமே ஃபெயில் ஆகிட்டேன். 31 மார்க் வந்துச்சு. 4 மார்க் போயிடுச்சு. இல்லைன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தமிழ் 10th பாஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா 7ஆம் கிளாஸ் ஃபெயிலுக்காரன் 10th ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ப்ரைவேட்டாக தான் எழுதுகிறேன். எழுதும்போது 51, 61, முதல்ல 31. இந்த 31 தான் கண்ணில் பட்டுச்சு. எல்லாமே ஃபெயில்டா போச்சுடா. அது ஏன்னா மீதி அடுத்த சப்ஜெக்ட்லாம் ஒன்று தான் வந்து என்னது இருக்குது. இங்கிலீஷில் 51, தமிழ் மேக்ஸில் 61. மேக்ஸில் நான் எனக்கு பிடிக்காத ஒன்று இருந்தாலும் அதில் தான் அதிக மார்க் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ்லாம் நல்ல மார்க்கு தான். நான் சொல்ல வந்தது என்னங்க, 31 பார்த்த உடனே எனக்கு அன்றைக்கி பயந்துட்டேன். நான் கண்ணில் பட்ட 31, மீதி எல்லாமே கீழே ஒன்று தான். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டேன் தான் நினச்சிட்டு. ஆனால் அப்புறம் தமிழ் அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த அக்டோபரில் நான் எழுதினேன். 52 மார்க் வந்துச்சு. அப்போ இங்கிலீஷ்காரனே இப்போ தமிழ்காரன் ஆகிட்டாரான். என்ன ஆகிட்டாரு? தமிழ்காரன் ஆகிட்டார். தமிழ்னா தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ் என்றால் எனக்கு நேசம் அதிகமாக. நிச்சயம் அதை நான் புரிந்து கொண்டேன். உயிரெழுத்து மெய்யெழுத்திலும் அதில் ஆண்டவர் வார்த்தை தரும் பொழுது அநேக குடும்பங்கள் ருசிக்குதோ இல்லையோ, ஒரு தாய் ருசித்து உடனே பதில் எழுதுவாங்க. எங்கேயா வருது உங்களுக்கு இந்த கருத்து? ஆண்டவர் கொடுக்க கருத்து நல்லது. நாங்கள் டீச்சர் தான், ஹெட்மிஸ்டர் தான், ஆனால் நீங்கள் எங்கே தான் உங்களுக்கு வருது என்றால் கர்த்தர் தராரமா? அதான் எனக்கு கர்த்தர் தரா. எனக்கு தெரியாது நான் என்ன தான் எழுத போகிறேன், என்ன தான் செய்ய போகிறேன். இப்பொழுதும் என்னை ஒரு குடும்பம் கூப்பிட்டுச்சு, நீங்கள் நைட்டில் கொஞ்சம் வந்து தங்கிங்க, நாங்கள்லாம் ஊருக்கு போகிறோம், எனக்கு பத்திரிக்கை வேலை இருக்கையா? இல்லை, நீங்கள் நைட்டு மாத்திரம் வந்துடுங்க, நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு நெருக்கமானவர்கள் கேட்டாங்க. நான் சொல்ல வந்தேன், எனக்கு பணி இருக்குது. இந்த கடைசி வாரத்தில் இந்த பணியை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். இந்த ஆயத்தம் என்னவென்றால் 60ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியம் உதவி. இந்த உதவியை பற்றி பேசுவதற்கு நான் சமயம் எடுக்கவில்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளை மறந்து போகாதீர்கள். நீங்கள் சம்பூர்ணமுடையவர்கள். நீங்கள் சம்பூர்ணமாக்கும் தேவன் இருக்கிறார். அந்த தேவனுக்குள் நீங்கள் சம்பூர்ணமாய் இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தில் சம்பூர்ணம் இருக்குது, அந்த ஆலயத்தில் சம்பூர்ணம் இருக்குது. நீங்கள் எதை கேட்டாலும் சம்பூர்ணமாய் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். கேளுங்க, என்கிட்ட கேளுங்கன்றா. நீ ஏன்ப்பா எங்கெங்கேயோ போய் கேட்டுனுக்கிற? நான் எங்கே போயிட்டேன்? என் பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டோம். என்ன சொல்வீங்க? கேட்பாங்க, ஏன்டா அங்கே போய் கேட்டேன்? நான் இருக்கிறேன்ல, நானுக்கு என்ன, உனக்கு என்ன தேவை சொல்லு, செய்யறதுக்கு காத்திருக்கிறோங்கய்யா என்று நம்முடைய பிள்ளைகளை நாம் விடுவதில்லையே. அவருடைய பிள்ளை அவர் விட்டுருவாருன்றீங்க? அவர்கள் பிள்ளைகளை விட்டுருவாங்க? இல்லை, அந்த பிள்ளைகளை நம்புங்கள். நம்பிக்கையுடைய சிறுகளே அவனுக்கு திரும்புங்கள், கட்டிப்பான நன்மை பெறுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. சென்று